ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் லெஸ் தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, நிறைய மூவிஸில் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டபுள் எக்ஸிங் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிரீன் ஸ்க்ரீன், இப்படியான கிரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்களே கிரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கை மாஸ்டர் டபுள் எக்ஸ் மூவி எடுக்கிறேன்னு சொல்லி தந்திருக்கோம். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எந்த கிரீன் ஸ்க்ரீன் தேவையில்லை, எந்த எடிட்டிங்கும் தேவையில்லை, எந்த ஸ்கில்லும் தேவையில்லை. நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணால் போதும். ஸோ அதுலேயே நீங்கள் வந்து டபுள் எக்ஸ் மூவி எடுத்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும், டபுள் எக்ஸ் செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ அந்த ஆப் என்ன, அதில் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது, ஸோ அதில் எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் வீடியோ பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஹாய், இடது பக்கம் உள்ள பத்தி லைக் பண்ணிருக்கு, அதை கிளிக் பண்ணி லைக் ஆயிரும். ஓகே, லைக் பண்ணாச்சு. இப்போ பாருங்க, வலது பக்கம் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஆயிரும். பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. நன்றி. இந்த ஆப் டவுன்லோட் பண்ண லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ப்ரீமியம் மிஷனாக தான் இருக்குது. ஸோ ப்ரீமியம் மிஷன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஷோ ஆகுது. ஃப்ரீயாக பாவிச்சிங்கன்னா ஆட் வந்து அடிக்கடி வந்து கூட இருக்கும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, காட்டி கொண்டு வீடியோவில். ஸோ அந்த கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பிரைட்னஸ் கூட்டி குறைக்கிறதா இருக்கட்டும், அப்படி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் இல்லை, ஃபோட்டோவும் டபுள் எக்ஸன் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பக்கத்தில் ஒரு மூலையில் இருக்கிற மாதிரி, மேலே பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணுறதுக்கும் சின்ன பட்டம் போட்டிருக்காங்க. ஸோ அது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக புகமாக இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ அந்த கிளியராக இருக்கிற பக்கத்தில் நீங்கள் நின்று கொண்டு உங்களோட ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ஆக்ஷனை வந்து செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ செஞ்சு போட்டு திருப்பி இந்த ஸ்டார்ட் பண்ண பட்டனை திருப்பி அமர்த்தினீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம்னா, நீங்கள் இங்கே இருந்து அந்த புகமாயிருக்கு தானே, அந்த இடத்துக்கு மூவ் ஆகணும். மூவ் ஆகிட்டு எகைன் அந்த ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணி ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோவும் சேம் டைம் ப்ளே ஆகிக்கொண்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ரெண்டர் ஆகிடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ 2 வீடியோவும் சேர்ந்து உங்களுக்கு வந்து கொள்ளும். ஸோ இதுக்கு நீங்கள் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் வந்து யூஸ் பண்ணுறது நல்லா. ஏன்னா வந்து முன்னுக்கு பின்னுக்கு ஆடைக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து மாறக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ ஒரு ஃபோனை பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் பேடில் வச்சுட்டு இல்லை ஸ்டடியாக வச்சுட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள். இதே போல தான் ஃபோட்டோஸுக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் புகமாக இருக்கும், அந்த பக்கம் கிளியராக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளியர் எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் இங்கே வந்து இன்னொரு கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ அந்த புகமாக இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூவ் பண்ணி மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி டிஸ்பிளேல கூட்டலாம் குறைக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அட்வான்ஸ் ஷோவாக ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அண்ட் தட் போனால் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக ரெண்டர் ஆகி உங்களுக்கு கேலரிக்கே வந்துடும். ஸோ ஈஸியான முறையில் எந்த எடிட்டிங்குமே இல்லாமல், எந்த கிரீன் ஸ்க்ரீனுமே இல்லாமல் நீங்கள் வந்து டபுள் எக்ஸிங் செஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இது உங்களுக்கு முதலே தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்க நான் தெரிஞ்சு கொள்கிறேன். உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் இப்போ தான் அப்படி அறிஞ்சு கொள்றீங்கன்னா மறக்காம அதையும் தெரிவிங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை விஷயம் தேவை அப்படின்னா நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பற்றி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் அறிஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ எந்த எடிட்டிங்குமே இல்லாமல் டபுள் எக்ஸிங் எப்படி செய்கிறாண்டு மற்றும் எப்படி சந்திக்கும் முறை உங்களுக்கு வருது எஸ் தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.